ஹலோ கைஸ். இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்து வெளியே இருக்கக்கூடிய கோட் படத்தோட விமர்சனம் தான் இப்போ வெளியாகிருக்கு. இதை கேட்டோடனே விமர்சகர்கள் எல்லாரும் ரொம்பவே ஷாக்கில் தான் இருக்காங்க. ஏன்னா படம் அந்த அளவுக்கு ஓடாது அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் கூட இந்த விமர்சனத்தை பார்த்தோன்னே எல்லாருமே ஆஃப் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட உருவான இந்த படம் அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுச்சா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெங்கட் பிரபு அவர்களுக்கு இது ஒரு கெரியர் சேஞ்சிங் மூமெண்ட்டான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அந்த சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜிஎஸ் நிறுவனம் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் முதல் முறையாக இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. இதனால் அவங்களும் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தில் தான் இந்த படத்தை எடுத்து முடித்து ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அதற்கு அவங்களுக்கான ஒரு சன்மானம் கிடைச்சதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைச்சிது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படத்தை பார்த்துட்டு ரசிகர்கள் சொன்ன விமர்சனங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் சூப்பரான என்டர்டெய்னர் ஃப்ரம் இயக்குனர் வெங்கட் பிரபு அப்படின்னு பலரும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும், தமிழ் சினிமாவோட 1000 கோடி வசூலில் இது கண்டிப்பாக இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் பாதி டீசெண்டாக இருக்குது. அதை தொடர்ந்து செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது வேற லெவலில் மிரட்டி இருக்காரு நம்ம வெங்கட் பிரபுவும் தளபதி விஜய் அவர்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தளபதி விஜய் மொத்த படத்தையும் தாங்கி பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பின்னணி இசை சும்மா பட்டையை கிளப்பியிருக்கு. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் என்னவோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டீசரெல்லாம் பார்த்து நினச்சோம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டார் யுவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெங்கட் பிரபுவோட திரைக்கதை சும்மா வேற மாதிரி எடுத்திருக்காரு. எதிர்பார்க்காத பல சர்ப்ரைசஸ் எல்லாம் அவர் சொன்ன மாதிரியே உள்ளே வச்சிருக்காரு. முழுமையாக தியேட்டரில் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக கோட் படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் தான் இங்கே ஹைலைட்டு. அதாவது கிளைமேக்ஸ் லாஸ்ட் 40 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு பலரும் தங்களோட விமர்சனங்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க.